தென்னிலங்கையில் குறிப்பாக தாழ்வு பகுதியானது மேலும் வலுவடைந்து தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மற்றும் மண்டலமாக மன்னார் மற்றும் திரிகோணமலை முதல் மன்னார் வளைகுடா பகுதியில் வந்து ஒரு நீண்ட நாள், அதாவது குறிப்பாக 3 முதல் 4 நாட்களுக்கு ஒரே இடத்தில் நீடிக்கக்கூடும். இதற்கு பிறகுதான் புயலாக மாறுமா மாறாதா என்பதே தெரிய வரும். அது வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவானது சிறப்பாக அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதை பொறுத்தே அது புயலாக மாறுமா மாறாதா என்பதை நமது தொடர்ந்து கண்காணித்து வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கை, குறிப்பாக மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே சப்ஸ்கிரைபர்னு இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள். மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு மறக்காமல் நமது எச்சரிக்கை பதிவானது அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லணும்னா, இன்று இரவு எங்கெங்கே மழை தொடங்கும்னா, புதுக்கோட்டை மாவட்டம் குறிப்பாக அந்த பேராவூரணி மற்றும் மணல்மேற்குடி, அம்மாப்பட்டினம் மற்றும் மல்லிப்பட்டினம் இந்த கடலோரம் ஒட்டிய பகுதியில் முதல்ல மழை தொடங்கும். அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் கீழ்கரை, மண்டபம், ராமேஸ்வரம் மற்றும் ஆர்எஸ் மங்கலம், தொண்டி மற்றும் தேவிப்பட்டினம் மற்றும் முதுகுளத்தூர், அபிராமிப்பட்டினம் போன்ற பகுதியிலாம் மழை தொடங்கிவிடும். ராமநாதபுரம் மாவட்டம் இந்த கீழ்கரை, மண்டபம், ராமேஸ்வரம், தனுஷ்கோடி போன்ற பகுதிகள் மற்றும் தொண்டி, தேவிப்பட்டினம் இந்த பகுதிகளுக்கு கடுமையான மழை பாதிப்பு இருக்கக்கூடும். எச்சரிக்கையானது மாவட்ட நிர்வாகத்திற்கு அன்புடன் கோரிக்கையானது வைக்கப்படுகிறது. மற்றும் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லணும்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி, வேதாரண்யம் மற்றும் கோவில்பத்து மற்றும் தலைஞாயிறு, திருப்பூண்டி மற்றும் தோப்புத்துறை, தகட்டூர் மற்றும் கோடியக்கரை முனை போன்ற பகுதிகளுக்கு பாதிப்பு மழை கண்டிப்பாக இருக்கக்கூடும். மாவட்ட நிர்வாகம் கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மழையை எதிர்கொள்ள அனைவரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வடிகால் வசதி பணிகளை செய்து முடிக்குமாறும் விரைவில் சொல்லிட்டு இருந்தேன். அதேபோல் செய்து முடித்திருந்தால் உங்கள் வயல்வெளிகளில் தண்ணீர் தேங்காது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா, திருவாரூர் மாவட்டம் நல்லினம் மற்றும் திருத்துறைப்பூண்டி, அதுபோல் முத்துக்கட்டை, குடவாசல் மற்றும் நீடாமங்கலம் மற்றும் மன்னார்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் அதீத கனமழை கொட்டி தீர்க்கும். குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் 50 முதல் 90 சென்டிமீட்டர் 3 நாட்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. 90 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவானது அமையக்கூடும். குறிப்பாக நாகப்பட்டினத்தில் ஒரு நாள் 35 சென்டிமீட்டர் அடிச்சதுன்னா, திருவாரூரில் 30-38 சென்டிமீட்டர், அதேபோல் திருச்சியில் ஒரு நாள் 30-35 சென்டிமீட்டர், கரூரில் 30 சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். ராமநாதபுரத்தில் 40 சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். அதேபோல் குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் 20-25-30 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கும். திருச்சி மற்றும் அரியலூர், பெரம்பலூருக்குலாம் 30 சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 30 முதல் 40 சென்டிமீட்டருக்குள் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. 3 நாட்களையும் சேர்த்து அதற்கு அதிகப்படியான மழை வரக்கூடும். 30 முதல் 50 சென்டிமீட்டருக்குள் 3 நாட்களில் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லணும்னா, கடலூர் மாவட்டத்துக்கும் 40 சென்டிமீட்டர் ஆனது எதிர்பார்க்கப்படுகிறது. 40 to 50 சென்டிமீட்டர் இந்த 3 நாட்கள் சேர்த்து, குறிப்பாக வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களையும் சேர்த்து 40 முதல் 50 சென்டிமீட்டர் மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு 5, ஒரு நாளைக்கு 20, ஒரு நாளைக்கு 30 இப்படி மழைப்பொழிவானது அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். இதன் காரணமாக பாதிப்பு கண்டிப்பாக இருக்கக்கூடும் என்பதையும் முன்னெச்சரிக்கையும் அறிவுறுத்தப்படுகிறது. குறிப்பாக கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் கரூரோட சில பகுதிகள், இந்த குளிர்தரை, கடவூர் மற்றும் பள்ளப்பட்டி பகுதிகளுக்கு கனமழை உறுதி. கனமழை முதல் மிக கனமழையானது உறுதி என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் கிழக்கு பகுதி இவர்களுக்கெல்லாம் மழை ஒரு தயார் நிலையில் எதிர்பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதில் குறிப்பாக இந்த டெல்டா ஒட்டிய மாவட்டங்கள் பாதிப்பு மழை கண்டிப்பாக இருக்கக்கூடும். ஏரி குளங்கள்லாம் நிரம்பக்கூடும் என்பதையும் மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகப்படியான மழை இருக்கக்கூடும் என்பதை மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கனமழை, மிக கனமழை, அதீத கனமழை இருக்கக்கூடும். நாகப்பட்டினத்திலும் அதேபோல் மழையானது அதீத கனமழையானது இருக்கக்கூடும். ஒவ்வொரு பகுதியும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா குறைவான
நேரங்கள் மட்டும் இருக்கிறதன் காரணமாக மற்றும் இதற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த பகுதிகளுக்கெல்லாம் சாரல் முதல் மிதமான மழையும், கடலோரம் ஒட்டிய பகுதி இந்த தூத்துக்குடி போன்ற பகுதிகள் மற்றும் திருச்செந்தூர் மற்றும் காயல்கட்டினம் போன்ற பகுதிகளுக்கு மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் விருதுநகர் போன்ற பகுதிகளுக்கு மேகமூட்டத்துடன் ஒரு சாரல் முதல் மிதமான மழையும் மற்றும் மதுரை மாவட்டங்களுக்கு மிதமான மழை முதல் சற்றே கனமழையும், திண்டுக்கல் மாவட்டத்துக்கு கண்டிப்பாக சற்று கனமழை முதல் கனமழையானது இருக்கக்கூடும். திண்டுக்கலுக்கு மேலே வர வர மழைப்பொழிவானது கூடுதலாக இருக்கக்கூடும். சிவகங்கை மாவட்டத்தில் பரவலாகவே கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும். கடலோரம் ஒட்டிய பகுதிகளுக்கு அதீத கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். விவசாயிகள் மற்றும் கால்நடை மற்றும் அந்த ஆடு மாடு வைத்திருப்பவர்கள் முடிந்தவரை இந்த புல் மற்றும் வைக்கோல் போன்ற பகுதிகள் 2-3 நாட்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. அதிகப்படியான மழை தொடர் மழையாக இருக்கக்கூடும் காரணத்தினால் வெளியே எங்கும் செல்ல முடியாத அளவுக்கு மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். இதன் காரணமாக தான் எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது. இந்த அளவுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும், எந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்குன்னு என்பதை யோசித்து பாருங்கள். அந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக இருந்துக்குங்க. வடிகால் பணிகளே அப்புறம் டெல்டா மாவட்ட மக்கள் என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது சார், இருந்துட்டு இவ்வளோ மழை பெய்ய போகுதுன்னு நீங்கள் ஏன் சார் சொல்லுன்ட்டு எக்கே நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வடிகால் வசதி பணிகள் இருந்தால் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். வயல்வெளியில் தண்ணீர் தேங்காது. அப்படி இல்லாத பட்சத்தில் வயல்வெளிகளில் கண்டிப்பாக தண்ணீர் தேங்கக்கூடும். இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சி 30 முதல் 20-27 சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். கரூர் மாவட்டத்தில் 30 சென்டிமீட்டர் ஆனது மழைப்பொழிவானது அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் இதற்கு அடுத்தபடியாக சென்னை, செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கு அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புகள் உள்ளது. மற்றும் புதுச்சேரிக்கு கீழே தான் அதிகப்படியான மழை இருக்கக்கூடும். புதுச்சேரி, விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை போன்ற பகுதிகளுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சென்னை, செங்கல்பட்டு மாவட்டத்துக்கும் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய அறிக்கை தான் இன்னும் டீட்டெயிலாக எந்தெந்த பகுதி மற்றும் தாலுகா வாரியாக விரிவான அறிக்கையானது தெளிவுபடுத்த முடியும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இப்போது மாவட்டம் முழுவதும் மழைப்பொழிவானது அமையக்கூடும். கடலோரம் ஒட்டிய பகுதியில் முதலில் மழை தொடங்கும் என விரிவாகவே சொல்லிவிட்டேன். இதற்கு அடுத்தபடியாக நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு ராமநாதபுரத்துக்கு விடுமுறை விட அதிக வாய்ப்பு உள்ளது. அதேபோல் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி போன்ற பகுதிகளுக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் வெதர்மன்.